ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விழாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து என்னுடைய நாத்தனார் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு கழனிக்கு தான் கிளம்ப போகிறோம். என்னென்னா கழனி சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்கு இந்த வெய்ய நேரத்தில் இப்போ கழனிக்கு தான் போக போகிறோம். இவங்க தான் என்னுடைய நாத்தனார். உங்களுக்கு தெரியும், ஆனால் ஏற்கனவே வந்திருக்கிறாங்க. நாத்தனார் தான். என்ன எப்படி தெரியுது? அதுவும் நல்ல மாதிரி இருக்கிறாங்கல்ல. ஆமா, ஆனா டீச்சர் இல்ல. ஆனா டீச்சர் கிடையாது. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு மழை கூட ஒதுங்கிறது கிடையாது டீச்சர். இப்போ நல்ல வெயில்ல போயிட்டு போக போறேன்டா. வெயில்ல வீட்டுன்னு போனாதான் இளநீர்லாம் வெட்டி தரணும். மாட்டுக்கும் தண்ணி காமிக்கணும். மாட்டுக்கும் தண்ணி காட்டி உங்களுக்கும் தண்ணி காட்டிட்டாரு. தண்ணி காமிச்சிட்டு சரி, மிளகா சாமான்லாம் காய வச்சுட்டியா? காய வைக்கிறேன். இப்போ சித்தி தான் விட போறேன். இதுன்னா நம்ம மிளகா தானே? நம்ம மிளகா நான் இது மாதிரி பூச்சி அடிச்சுட்டா வேஸ்ட் ஆயிடுச்சா? அப்புறம் என்ன இது மிளகா இவ்வளோ நெடியா இருக்குது? அதுக்கு எப்பயுமே நீ தான் காய வச்சு மிளகாய் பார்த்து ஒன்றும் அரைக்கவே இல்லை, அதுக்குள்ள நீ நெடி ஏத்துற. ரொம்ப நெடியா இருக்குது. என்ன பண்றீங்கன்னு தெரியலையா? வெயில் வேற. இந்த வெயில்ல தான் உங்களை வெயில்ல தான் வந்துடுறேன். நான் வரமாட்டேன். நீ வா, நீ தான் வரணும். நான் போக மாட்டேன். நீ உன்னை அரைக்கி விட்டு நான் வெளியே உட்காந்துருப்பேன். ஆமா, நீ தான் காய வைக்கணும். நீ தான் என்ன பண்ணு. வாய்ப்பே கிடையாது. நீ தான் அரைக்கணும். பைக் எடம், பைக் எடு போலாம். அங்க அது வரைக்கும் பின்ன இறங்கி போக வேண்டியதான். ஓட்ட மாட்டேன்யா? எங்க ஓட்டியா? தள்ளியா பாப்பா, தள்ளியாரே பாப்பா. சிங்க பெண்ணு அதான், சிங்க பெண்ணு தானேயா? எங்க தள்ளு பாப்பா. பார்த்து வண்டி கிண்டி கீழே போட்டு போற. வண்டி கிண்டி கீழே போட்டு போற. சின்ன வயசுலயா? என்ன வண்டி? சைக்கிளா வச்சிருப்பாரு? ஏமாந்தான். வண்டியில வந்து கழனி வரைக்கும் ஏத்திலாம் போக மாட்டேன். வந்து பாதியில ஏத்தி போய் விடுவேன். ஆமா, உங்க தாத்தா வீட்டு ரோடு இல்ல, அங்க வரப்புல தான் நடந்து ஓடணும். உங்க தாத்தா வீட்டு ரோடு வச்சது. நான் எங்க முன்னாடி உட்காந்துக்குவா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழனி எல்லாமே வந்து காலியாக இருக்குது. அங்கங்கே தான் கொஞ்சம் கொஞ்சம் பயிர் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தர்பூசணியும் கிர்னி பழமும் போட்டிருக்காங்க. நம்ம கழனியெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் விட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் எள்ளு செடி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கழனி வந்து காலியாக தான் இருக்குது. காற்று ஓட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே வரப்புலேயே நடந்து போக வேண்டியது தான். நம்ம கழனி வந்து அது தெரியுது பார்த்திங்களா, தென்னை மரம். அதுக்கு பின்னாடி ஒரு தென்னை மரம் தெரியுது பாருங்கள். அதான் ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் நடந்து போகணும். குழுகுலுங்கிற மாதிரி இருக்குதா? இங்கேயே கிணத்துல தூக்கி போட்டுறேன். இங்கே இருங்க. 2 பேருமே நீச்சல் தெரியாது. உனக்கு தெரியும்ல? உனக்கு தெரியுமா? ஆமாம், விமலாவுக்கு தெரியாது. என்னக்கா வெயில் எப்படி இது? காத்து இங்க செம்ம காத்து அடிக்குதுல்ல? காத்து நல்லா அடிக்குது. ஆமா, இப்ப பரவாயில்ல. கொஞ்ச நேரத்துக்கு மேல செம அப்படியே புழுக்கமா இருந்துச்சு, காத்தே அடியில. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செம காத்து. போயிட்டு நீ தான் தண்ணி காட்டணும். நீ தான் காட்டணும், எனக்கு தெரியாது. நம்ம கழனிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம கழனி வரி ஃபுல்லாவே எது உங்க கழனி? 2 தென்னை மரம், 4 தென்னை மரம், இதான் உங்க கழனியா? ஒரு கொய்யா மரம் இருக்குது. ஆனா மாமரத்துல மாங்காயே கிடையாது. இந்த இது காய்கறியா? இந்த வந்து காயே இல்ல. இந்த இது மாமா தான் ஓட்டினாரு. எங்க மாமா ஓட்டினாரு. ஆமா, இந்த கழனி. ஆமா, அது ஆமா. நீ எனக்கு மாமாவா? எவ்வளவு நாள் ஆச்சு மாமா? நான் தான் ஓட்டினேன். நான் தான் வந்து டிராக்டர் எடுத்து வந்து ஓட்டினேன். இதில் வந்து வேர்க்கடலை போட போகிறேன். உனக்கு வேர்க்கடலாம் பிடிக்கும்ல? ஏன்னா வேர்க்கடலை எண்ணெயாக சாப்பிடுவில்ல, நல்லா மீன்லாம் வறுத்து அதுக்கு தான் இது வந்து வச்சுருக்கிறேன். இப்போ ஓட்டி அப்புறமா வந்து மல்லாட்டை போடுவேன். போடுவேன். பில்லு வந்து வச்சிருக்கிறேன். முளைச்சி தான் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பில்லு வச்சிருக்கிறோம் மாட்டுக்கு. உள்ளே போகாத பில்லு வந்து வச்சிருக்கிறேன். இதோ பாருங்க, பில்லு வந்துருக்கு, காட்டுறேன் பாருங்க.
இது பாருங்க, இதுதான் இது ஒரு பார்த்தீங்களா? ஆமாம், இதுதான் வந்து பில்லு. மாட்டுக்கு ஏன்னா தீவனம் பத்தாதுங்கிறதுனால வச்சுருக்கிறேன். ஆமாம், இல்லைவா மாட்டுக்கு முதல் தண்ணி காட்டு. பாருங்க மாடு எல்லாம் உறைஞ்சி போய் நின்று இருக்காங்க வெயிலில். இப்போ சின்ராசு இது வந்து மாமரம் வந்து பூ எடுத்துருக்கு. பூ பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல. காற்று நான் எப்படி இது ஜில் ஜில் ஜில்னு இல்லை செம. மோட்டரை போடு, நீ தான் வரணும். ஆமாம், இப்போ வந்து 3 மாடி தண்ணி காமிச்சிட்டோம். இன்னும் 3 பேர் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கும் போய் தண்ணி காமிச்சிட்டு நீ குடிக்கல? நான் வீட்டில் வரும்போதே குடிச்சிட்டு வந்துட்டேன். மாடு இல்லையா? ஆமாம், நீ குடியா? தண்ணி நான் குடிப்பேனே. அது மாதிரி குடிக்கணும், இவங்கள மாதிரி குடிக்கணும் ஜாலி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகா வந்து காவேரி எவ்வளோ அழகாக வந்து பால் குடிக்கிறார் பாருங்களேன். பாலே கறக்கிறது இல்லை, ஏன்னா கண்ணுக்குட்டி வளர்த்துன்னு சொல்லிட்டு இப்போலாம் பாலே கறக்கிறது இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாயந்தரம் 5 மாதம் வரையும் தான் நாங்கள் பால் கறப்போம். அதுக்கப்புறம் கறக்க மாட்டோம். இப்போ பால் வந்து அவர் எதுவும் குடிச்சிட்ருக்காரு 2 வேலையுமே. ஏன்னா அப்போ தான் வந்து கண்ணுக்குட்டி நல்லா வளருங்கிறதுனால. நல்லா அடி, நைட் ஆட்டு நேத்தாட்ட அவுத்துக்கு போகுது. என்ன தானே நீ அடிப்ப என்ன கண்ணுக்குட்டி மாற்றிக்கட்டு, அப்படியே மாற்றிக்கட்டு. அதான் அந்த பக்கம் ஈத்து கட்டிடலாம். பார்த்துட்டா சோறு கண்ட இடமே சோகன்ற மாதிரி ஜாலியாக இருக்குல்ல, ஜில்லுன்னு வருதுக்கா. கண்ணுட்டி அது ஒன்றா ஆகுது. வா, யூடியூப்ல சாரி வருதுன்னு சாரியே வாங்கி எங்களை கடங்கான ஆகிடுங்க போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கின்னு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் இந்த யூடியூப்ல சாரியை பார்த்து போட்டு என்ன கடங்கான ஆகிட போகுது. என்ன வேலை செஞ்சா உனக்கு வந்து இளநீர்? நீ ஏறான், நான் வேற ரொம்ப நாள் ஆச்சு சரி. எனக்கு இப்போ ஏற கால்லாம் வலியுது, கால் வேற வழுகுது. நான் ஏற மாதிரி இருந்தா ஏடம் ஒண்ணு சொல்றேன், நானே ஏறி போறேன். ஒன்னா ட்ரை பண்றேன். ட்ரை பண்ண போறியா? பண்ணு, அதுக்காக தான் வந்துருக்காங்க உங்க அக்கா. சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வந்து தென்னை மரம்லாம் ஏறி. என்ன பண்ணுறது, இவங்க வேறு இளநீர் வேணுன்றாங்க. காலில் வேறு வழுக்குது. பார்க்கலாம் எப்படி ஏற முடியுமான்னு தெரியல. ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா தென்னை மரம் ஏறி ரொம்ப நாள் ஆச்சா, உங்களுக்கு காலை வச்சோடனே வழுகுது. குரங்கு மாதிரி பட்டு ஏறி மரத்துக்கு மரம் தாவே. சரி, ஈரம் வைக்கிறியா? சரிதான். குரங்கு போகுது பாரு மரத்துல. என்ன தெரியல. என் தலைமையில அறுத்து போட்டா அனுப்பிச்சிடு. தெற்க பார்த்து திரும்பி நில்லு. தெற்கு பக்கம் பார்க்கவா? கெட்டியா இருக்கிறான். நீங்க சேஃபா ஏறு. கத்திலாம் வெட்டுறதுக்கு மட்டும்தான் கத்தி, அரைக்கிறதுக்கு கையாலே அறுத்துருவாங்க. அந்த காஞ்ச கொலை கரெக்டா மேல வருது பாரு. மங்கி எனக்கு 2 தேங்காய். ஆமா, இந்த மங்கி வேஸ்ட், சொல்றதே கேட்க மாட்டுது. உதரம் அங்கே இருக்கிறியா? அங்கே இரு, கவுர் போடுறேன். சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி அனுப்புறேன், அங்கே இருந்து. நீ எங்க அறுத்துக்கிற போதுமான்ற? எங்க அம்மா வீட்டுக்கு போன உடனே நுங்கெல்லாம் எப்படி வெட்டி கொடுத்தாங்க, எப்படி கவனிச்சுக்கினாங்க என்ன, அதே மாதிரி நீ கவனிச்சு அனுப்பணும். என்னடா போகும்போது தென்னை மரத்துல ஏறினா இறங்கும் போது மாமரத்துல இறங்குற? குரங்குன்னு சொன்னதை நிரூபிச்சிட்ட பத்தியா? குரங்கு மாதிரி தாவிட்டா கால்லாம் வழுக்க ஆரம்பிச்சுதா? ஐயாங்கோ
பொறுக்கு தேங்காய்லாம் பொறுக்கு. நான் பொறுக்கு. தேங்காய் பொறுக்கியா நல்லா எல்லாத்தையும் பொறுக்கு. ஆமா. இளநீர் வெட்டி குடிச்சாமா நல்லா ஆகுது. இளநீர் வெட்டி குடிச்சாமா நல்லா ஆகுது. நானே குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அந்த மரம் வேற இடி வந்து போச்சாங்க. அதில் வந்து நானே இது பண்ணல. சும்மா போறேன் வரணும் தவிர என்ன சும்மா தட்டிங்கிறா. இளநீர் கடைக்காரெல்லாம் எப்படி வெட்டுறாங்க சரு சருன்னு. இளநீர் கடைக்காரன் இளநீர் கடைக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இப்பதான் பாரு. நீ வேற என்ன பேச்சுங்கானா மூச்சுங்கானா. அப்ப நீ சாப்பிடு. உன் தேங்காய் மாண்டை நீ தான் சாப்பிடணும். மழுப்புறியா? அது நீ தான் சாப்பிடணும். எனக்கு தேவையில்ல. அது 2 சொம்பு வர மாதிரி அந்த மாதிரி தேங்காய் எடு. 2 சொம்பு தண்ணி வர மாதிரி வெட்டி கொடு தேங்காய். கிணத்துல போய் நீச்சல் அடிச்சு குடிச்சிட்டு வைப்போம். நீச்சல் தெரியாதுன்றத நிரூபிக்கிற பத்தியா? அப்படியாச்சும் அவ கிணத்துல விழுந்துடணும்னு நினைக்கிறியா? அப்படியாவது கத்துக்க. இதுக்கப்புறம் கத்துக்க மாட்டேனே, வயசாயிடுதே. முடக்கு எல்லாம் இது தம்மா துண்டு. இது எப்படி இருக்குது பாரு. இதுக்கப்புறம் நான் போய் சபதியை வச்சு செஞ்சுதான் தரணும். எங்க இதுக்கு ஸ்டாவா இது மோட்டர் பைப்புக்கு இதை தாட்டா எப்படியே எடுத்துட்டு வாயா. அடுப்பு ஊதம் கோயிலுக்கு கூட எடுத்துட்டு வாயா. நல்லாவே வெட்டல. வாய் வச்சே குடிக்க முடியல. குடிக்க தெரியல உனக்கு. சின்னதா தானா? ஏன் இதுல மட்டும் சின்ன பொண்ணுன்னு அப்புறமா நீ வயசான கேள்வி ஆயிட்ட. இது பிரகஸ்ட் மித்திரம் இது பண்றாங்களே, சோறுலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா மற்ற ஸ்நாக்ஸ்ல மட்டும் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஈக்குவலான பங்கு. ஆனா சோறு மட்டும் நம்மளுக்கு அதிகம். முத்தி போன தேங்காய் மாதிரி இருக்குது. இதை போய் இதுல போய் கரண்டி இது சாப்பிடுறாங்க. இனிமேல் சாப்பிட்டு எம்மா நாள் ஆச்சுல. என்னது தேங்காவை போட்டு போறான்றா. நீ இளநீர் வெட்டி கொடுனா. தேங்காவை கொடுத்தா இப்படிதான் கடிச்சு தான் தோண முடியுது. இது எங்க வருது பாரு. எங்க வருது இரு, நான் உனக்கு சின்ன கரண்டி அழகாக செஞ்சு தரேன். சின்ன கரண்டி செய்யல. தேங்காய் முதல்ல வழுக்கியா இருக்குதா கூடு. ரிலையன்ஸ் வந்து பாக்குறாரு என்னன்னு கேளு. அது ரிலையன்ஸா? எங்க பிஎஸ்என்எல். ரோஸா ரோசா. யார் ரோசா? என்ன ரிவர்ஸ் எடுக்கிறவா? ரோஜா ரோஸ் ஓடியா. சரி வாங்க போலாம். அந்த தேங்காய் எடுத்துக்கோ. எடுத்து இங்கே போடு. நீ தான் வெட்டி குடிச்சு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இப்போ போயிட்டு சமைக்கணும். இதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடணும். ஒன்று எவ்வளோ நேரம் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சரி இப்போ அப்படியே போ. ஆமாம், நான் அம்மன்காரங்க மாதிரி போகிறேன். கூழ் எடுத்துன்னு போகிறேன். கூழ் எடுத்து நான் போகிறேன். ஆமாம், பொங்க கூடையா? சாரி, பொங்க கூட எடுத்துன்னு போகிறேன். ஓகே. நான் நல்லா பண்ண போகிறேன். குழம்பு கறி குழம்பு வைக்க போகிறேன். உங்கள் நாத்தனாருக்கு என்ன கறி வந்துக்கிறா? சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பா? சிக்கன் தான் பெண்ணு. இப்போ இன்னைக்கு கிடைக்காதே. கிடைக்க இன்னைக்கு புதன்கிழமை ஆடு போடுவாங்க தான் சுண்ணாம்பேட்டில். இங்கே பக்கத்தில் இதுதான் கிடச்சிது. காலையில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சூனாம்பேட்டில் கூட மதியம் எல்லாம் கிடைக்காது. ஜானி என்ன சோகமாக படுத்துக்கிறான்? ஜானி சோகமாக படுத்துங்கிறான். நான் தெம்பா இருக்கிறான். கறி வாங்கினது என்னடா அச்சோ. கம்முனுக்குறான். இப்போ அதான் தெரியல சாப்பாடு. உப்பு தானே சொல்லுவாங்க. இவ்வளோ பாருங்க. உப்பு இங்கே சோறு தான் இருக்கான், கறி தான் இருக்கான். உப்பு பார்க்குறீங்க. உப்பு டப்பா கிட்ட பாருங்க. மூடி போட்டு நான் போட்டேன் கீழே. மூடி போட்ட வந்துருமா? ஒரு மூடி விடாங்க. கீழே போட்டா வந்துருமா?
இப்படி அப்படியே பார்ப்பான் இதெல்லாம் இப்போ கோழி வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது இப்போ. நாய் வரக்கூடாது, எல்லாம் வந்து போதும். தெரிச்சுக்கா, இந்த வாழை மரம் பேர் பழுத்து இருக்குது. இந்த வாழைப்பழி வச்சு எங்கே போயிடுச்சு? இந்த பக்கம் ஒரு சீட்டு ஃபுல்லாகவே பழுத்து ஆமாம், கொலையிலே போயிடுச்சு. அணிலும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுச்சா? சாப்பிட்டுச்சு. அப்புறம் அதோட ஒரு அத்தி பழத்தில் ஒரு அத்தி பழம் வந்துருக்கு. இப்போ ஏன் ஏற்றணும் ஏன் எடுத்துக்கலாம், அப்படியே வெட்டலாமே. அப்படியே எப்படி வெட்டுவேன்? வெட்ட முடியாது. எங்களே கலாய்க்கிறல்ல, பிடிக்கணும், நீ தான் பிடிக்கணும். அக்கா அதை கத்தி ஏற்றணும். என்ன பிடிக்கணும்? பாத்துவே பைத்தியம், கத்திய கீழே போட்டு குதிக்கலன்னு இல்ல. நான் குச்சனா வெயிட் தாங்க முடியாது, இதுல வந்தது நான் குச்சனா, இது கூட தெரியல. ஐயோ தூக்க முடியல எப்பா, மேல கரையாயிட போகுது. தூக்க முடியல. எப்படி இருந்தாலும் வரும், ஒரு 5 கிலோவுக்கு மேலே தான் வரும். 5-20 கிலோ கிட்ட வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் இருக்குது. அக்கா வந்து அத்திப்பழம் ஒன்று கேட்டாங்க. ஏன்னா இதுதான் வந்து நல்லாயிருக்கும் அந்த அத்திப்பழம். இந்த பாருங்க, பால் தான் ஒழுகும் அதில். சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், இல்லை சிவப்பாக இருக்கு. நல்லா இருக்கா? நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா கிள்ளிக்கிறேன். இன்னொன்று அது ஒரு மாதிரி இருக்கும், அதான் ஒன்று மண்ணு மாதிரியே இருக்கும், தித்திப்பாவா இருக்கிற மாதிரி தான். இங்கே போட்டுரு. தான் கொடுத்து அனுப்புறேன். சிவன் சம்பாதிச்சு முன்னாடி மைசூர் மல்லி கொடுத்தல, இப்போ சிவன் சம்பாதிச்சு கொடுத்து அனுப்புறேன். பார்சல் வந்து கடைக்கு பண்ணுற மாதிரி பண்ணுறேன். 5 கிலோ தீ போவீங்களா? கொஞ்சோண்டு தான், ஒரு சீப்பு வாழைப்பழம். 5 கிலோ தூக்கி போறாம இருந்தா எடுத்துன்னு போ. பஸ்ல தானே போக போறீங்க, நீங்களா தூக்கின்னு போக போறீங்க? இப்போ இங்க இருந்து கோயம்பேடு போயிட்டு கரெக்டா போய் இறங்க போறீங்க. அதாவது பழுத்து தான் அது. அது வீட்டில் இருக்கிறது மாதிரியா? அது எல்லாத்தையும் எப்படி எடுத்து போகுது? இதே வச்சுன்னு சாப்பிட்ட ஒரு வாரம் ஆகும். ஸ்நாக்ஸ் பஸ்ஸில் போகும்போது ஸ்நாக்ஸு. எங்க நீ? ஓகே பாய். 2 பேரும் மெட்ராஸ் கிளம்புறேன், அவரே எடுத்துன்னு போய்டு. ஆமாம், நான் அது கட்ட போய் அக்கா வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. வந்து ஒரு 1 டே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா சென்னை கிளம்பிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில் அக்காவை சந்திக்க வைக்கிறேன். ஓகே பாய். பாய்.